தெரியும். அதை எஃபெக்டிவா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் என்ன செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா எங்கள் தலைவர் வந்து இதை லான்ச் பண்ணுவார். ஒரு கிரீவன்ஸ் மெக்கானிசம், அதாவது கிரீவன்ஸ் ஏஜென்ட் சொல்லலாம், இல்லை கிரீவன்ஸ் ஹீரோன்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, இங்கே இருக்க ஒரு தாய்மார்கிட்ட, ஒரு பாட்டிக்கிட்ட, ஒரு சின்ன பையன்ட்ட ஒரு பட்டன் ஃபோன் இருந்தால் போதும், ஒரே ஒரு லேண்ட்லைன் நம்பர் தொகுதிக்குள்ளே கொடுத்துரும். எந்த பிரச்சனை, என்ன தேவை, எதுனாலும் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோ ரெக்கார்டு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிரும், எடுத்து பேசுவாங்க. இது வந்து ஒரு கிவன் செகண்ட்ல 1500 பேர் கால் பண்ணலாம் அந்த நம்பருக்கு. இப்போதைக்கு நம்ம 10,000 பேரை மாற்றலாம் லேட்டரா, பட் நம்ம காரைக்குடி தொகுதிக்கு மட்டும் சொல்லும்போது ஒரு 1500 பேருக்கு ஒரே இடத்துல பேசணும். இந்த மாதிரி எனக்கு லைட் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சோடனே அது வந்து எம்எல்ஏவோட டேஷ்போர்டுக்கும் வார் ரூமோட டேஷ்போர்டுக்கும் வந்துடும். இங்கே 24 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு டீம் இருப்பாங்க. அவங்களோட டேஷ்போர்டில் வந்து இது ப்ரையாரிட்டி மெசேஜா, அர்ஜென்ட்டா, எமர்ஜென்சியா அப்படிங்கிறது அதுவே ஸ்பிளிட் பண்ணிச்சிடும், பிரிச்சு காமிச்சிடும். இமீடியட்டாக அங்கே இருக்கவங்க என்ன செய்யணும்னா அந்த துறை சார்ந்தவங்களுக்கு எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இங்கே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இமீடியட்டாக கேட்ச் பண்ணி இதை பண்ணிட்டோம் அப்படிங்கிறத பண்ணவங்களுக்கு வந்து கால் பண்ணி இது பண்ணியாச்சு. இது எல்லாமே 24 மணி நேரத்துக்கு நடந்தாங்க. அதுதான் எஃபெக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதை வந்து ரொம்ப எளிமையாக பண்ணிட முடியும். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி ஆல்ரெடி நாங்கள் ப்ரிப்பேரே பண்ணி வச்சாச்சு. ரூட் எல்லாம் ரெடி, எல்லாமே லான்ச்சிங் தான்.